Hi, hello friends. Welcome to my channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 114 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்போதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டுருக்கேன். நான் செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. டேட்டியான அவரோட ஃபுல் பவர் காட்டி அந்த கரடி டீமனை பயப்பட வச்சிருக்கோம். சோ அதுக்கப்புறமா அந்த விர்ச்சுவல்ல ஹீரோ எந்த ஒரு குழப்பமும் இல்லாம செஞ்சுட்டு இருப்பான். அது சக்சஸ்ஃபுல்லாவும் முடியும். இதுக்கப்புறமா ஹீரோ ஆர்கனைசேஷன் ஒன்னு கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஸ்பிரிட் டவர்னு ஒரு பேருமே வச்சிருக்கான். அப்புறமா டேட்டியா ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கும் நம்ம ஹீரோக்கு. இதனால ஹீரோ எங்க போனாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கர்சு மாதிரி தான். சோ இது ஹீரோவை காடு ஆக்குறதுல இருந்து பின்தங்க வச்சிரும். அப்புறமா ஹீரோ பேவை டேங்கியாவை காப்பாத்துறதுக்கான ஒரு ஹெர்பை தேடி கூட்டு போயிருப்பான். அங்க யோயோங்கிற அந்த பிளான்ட் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல நீங்க தேடுற ப்ளூ சில்வர் எம்பரல் பிளான்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல இல்ல. ஆனா எனக்கு புரியுது உங்களோட காதலி கண்டிப்பா ப்ளூ சில்வர் பிளான்ட்டை தான் ஒரு மாஸ்டர் சோலா வச்சிருக்கணும். அப்படின்னா எம்பரல் பிளான்ட்டால அந்த பொண்ணோட பாய்சனை ரிமூவ் பண்ண முடியும் தான். அப்படி மட்டும் நடக்கல அப்படின்னா அந்த பொண்ணு சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்லவும், அப்படின்னா அந்த எம்பரல் பிளான்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு போய் கேட்பான். அது சாதாரணமான பிளான்ட் இல்ல, அது இருக்கல ரொம்ப ரேரானது. அது ஒரு ஜென்ரேஷன்ல ஒரே ஒரு ப்ளூ சில்வர் எம்பரல் பிளான்ட் தான் இருக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி லார்ட் டேங்க்ஸனோட அம்மா தான் ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட எம்பரரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேங்க்ஸனுக்குமே அந்த பதவி கிடைச்சிச்சு. இருந்தாலும் அவர் கடவுளாகும் போது அந்த பதவி விட்டு கொடுத்துட்டு போனனால இப்போதைக்கு யார் அந்த ப்ளூ சில்வர் எம்பரர்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு என்னால எலெக்சர் ஒன்று தர முடியும் அப்படின்னு யோ போலன் எலெக்சர்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதால 100 விதமான பாய்சன்ஸை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லவும் பேயுமே அதை வாங்கிக்குவான். உன்னோட காதலியை இப்போதைக்கு இது யூஸ் பண்ற மூலமா கொஞ்ச நாள் பாதுகாக்கலாம். இருந்தாலும் நீ இந்த ப்ளூ சில்வர் எம்பரர் பிளான்ட்டை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோயோ சொல்லவும் சரி ஓகேன்னு இவங்களுமே இப்ப கிளம்ப பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் இருங்கன்னு இது கூப்பிட்டுட்டு ஸ்டார் அனைஸ் பிளாக் ஐஸ் கிராஸ்னு ஒன்னு காட்டவும், அது என்னன்னா நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பொருள் ஹீரோ கேட்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கல ஷாண்டு அவள மாதிரி நானும் ஒரு சோலா உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான்ட் கேட்கவும் ஹீரோவே சரின்னு சொல்லிட்டு அவனோட ரிச்சுவலா ஆரம்பிக்கிறான். நான் இங்க ரொம்ப நாளா தனியா இருந்துட்டேன். சோ எனக்கு உன் கூட வந்து வெளி உலகத்தை பார்த்து ஒரு ஹியூமன் மாதிரி வாழணும். முக்கியமா இந்த உலகத்தை விட்டு கடவுளோட உலகத்தையுமே எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோ அப்படி யோசிக்கும் போது தான் நான் ஒன்னையும் பார்த்தேன். நீ உன்னோட காதலிக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தாங்கிட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனேன். அப்பதான் நானும் முடிவு பண்ணேன் நான் உன் கூட வரணும்னு. ஆனா அந்த நேரத்துல என்கிட்ட தைரியம் இல்லாதனால உன்கிட்ட கேட்காம விட்டேன். சோ இந்த டைம் நான் அதை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான்ட் சொல்லவும் சரி உங்க நம்பிக்கையை நான் வீணாக்கிற மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பிளான்ட்டையுமே இப்போ அப்சர்வ் பண்ண பார்ப்பான். சோ இது இப்போ ஒரு சோலா மாறுது. அதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஃபீல் தரும். அப்படியே ஹீரோக்குமே இப்போ ஒரு மில்லினியம் சோல் ரிங்கும் கிடைக்கிறத பார்த்து பேவே ஆச்சரியப்படுவான். அதோட மில்லினியம் சோல் போனுமே நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். டே ஒரு வழியா நீ 2 மாசம் சொல்லியுமே 7 ரிங் போட்டுன்னு பேச சொல்லவும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போலான்னு ஹீரோ சொல்லுவான். ஆனா இவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த 3 பிளான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிடக்கவும், ஆனா இப்போதைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாது டோங்கரை தேடி போறேன்னு ஹீரோ சொல்லவும் சரி நீ கவலைப்பட வேணாண்டா அவளை தேடிப்போ. அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு, உனக்காக யாரா இருந்தாலும் வந்து அடிப்போன்னு சொல்லி பேச சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு டோங்கர் இப்போ உனக்காக வர போறேன்னு சொல்லுவான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு இவங்க சொல்லவும் நான் சும்மா டோங்கரை பார்க்க தான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லுவான். எங்களோட யங் மாஸ்டர் உங்களை பார்க்க விட மாட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஹீரோவை சுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு என் வெளியில வராதிங்கன்னு ஹீரோ சொல்லவும் இவங்க யாரும் விடுற மாதிரி தெரியாது. சோ ஹீரோவுமே அவன் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நான் டோங்கரை தான் பார்க்க வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் ஹைகா ஒழுங்கா திரும்ப போயிருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் ஏன் அவளை என்ன பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு ஹீரோ கேட்பான். டோங்கருக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லடான்னு இவங்க சொல்லவும் சரி என்னால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியலதான், இருந்தாலும் நான் அவளை பார்த்தாகணுமே ஹீரோ கேட்கவும் சரி என்கிட்ட சண்டை போட்டு அவளை உன்னால பாதுகாக்க முடியும்னு காட்டுறான்னு இவர் வந்து சண்டைக்கு ரெடி ஆவாரு. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாத பார்த்துட்டு சரி அவளை இதை விட திரும்ப போனா ஹீரோ இவரை கூப்பிடுவான். என்னடா என்ன வின் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு இவர் கேட்கவும் என்னை விட நீங்க பவர்ஃபுல் தான், இருந்தாலும் எனக்கு டோங்கரை பார்க்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு ஹீரோ சொல்லவும் சரி வாடான்னு இவர் சொல்லவும் ஹீரோ சுராசை ஒரு யூஸ் பண்றான். இவனோட 6th ஸ்கில் ரொம்பவே அப்நார்மலா இருக்கு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லவும் இவருமே பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துருவாரு.命运头骨技能，命运裁决，死东拳。ஐஸ் ஹீட் கண்டென்ஷனுங்கிற ஒன்னு இது யூஸ் பண்ணவும் இது ஸ்டார் அனைஸ் பிளாக் ஐஸ் கிராஸ் தானேன்னு சொல்லிட்டு இவரு ஷாக் ஆயிட்டு இதால இவனை இவ்வளவு சீக்கிரமா ஹீல் பண்ண முடியுதான்னு பார்க்கவும் ஹீரோ அவனோட எர்த் ஸ்வார்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான்.长，第六魂技，剑掌握。
二级之交。போதும் நிறுத்திக்கலாம். நீ யூஸ் பண்ண ஸ்கில்ல டோங்கரோட ஸ்கில்லும் சேர்ந்த மாதிரி நான் பார்த்தேன்னு இவர் கேட்கவும், ஆமா அது என்னோட ஸ்பெஷல் ஸ்கில் தான், நான் தான் அதை கிரியேட் பண்ணினேன். அப்படியே லாஸ்டா பண்ண அட்டாக்குமே என்னோட கம்பெனி ஸ்கில் தான் ஹீரோ சொல்லவும், சரி கவலைப்படாத, இப்போதைக்கு அவன் அவனோட 30% பவர் தான் அவங்ககிட்ட யூஸ் பண்ணியிருக்கான். ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ அவனோட ஸ்ட்ராங் ஆகலான்னு ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லவும், வெறும் 30% தான் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆவான். ஹாய்கா, இப்போ நடந்த பேட்டில் எனக்கு உன் மேல் நம்பிக்கை வந்திருக்கு, கண்டிப்பா நீ அவளை பாதுகாக்க என்ன வேணா செய்வ, இருந்தாலும் நீ ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அவ இங்க இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்றது ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஸோ அதுல அவளை சரிப்படுத்துறதுக்கான எல்லா வழியும் இருந்துச்சு. அதை தான் நாங்களுமே யூஸ் பண்ணோம். அப்படியே அவளுமே சரியாயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அவ மறந்தா, இன்க்ளூட் நீயும் தான். அப்படியே அவளுக்கும் இப்பதான் அவளோட நேமே ஞாபகம் வந்திருக்கு, இருந்தாலும் அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லவும் ஹீரோ உடஞ்சு போயிட்டு அப்படியான்னு கேட்பான். என்னடா அவளே உன்னை மறந்துட்டான்னு சொல்றேன், இப்படி நீ சொல்றீன்னு சொல்லி இவன் கேட்கவும், இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் அவ முழிச்சிட்டால, இப்போதைக்கு எனக்கு அது போதும், அவ யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் அவளை கண்டுபிடிப்பேன், அவளுக்கு நான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவேன், நான் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயினை தேடி போகவும், இந்த பையனால அவன் சொன்னதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ இப்போதைக்கு ஹீரோயின் முழிச்சிட்டா, இதை நான் அம்மா கிட்ட சொல்லி ஆகணும்னா அவனோட அம்மா பார்க்க வருவான். அப்படியே வர வழியிலேயே ஹீரோ யோசிக்கிறான், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல, அவனால யாரையுமே காப்பாற்ற முடியல, இருந்தாலும் இதுக்கப்புறம் பவர்ஃபுல் ஆகி அவனுக்கு பிடிச்ச எல்லாருமே காப்பாற்றுவேன்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு யாரோ கல்லறையை கட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதோடய இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ எபிசோட எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் ஃபைட்டிங் சீன்ல அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நான் போட்டுறேன். ஃபைட்டிங் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா காப்பிரைட் வருது, அதுக்கப்புறம் வீடியோ வராது பார்த்துக்கிடுங்க. ஸோ அவங்க என்ன சொல்லி கத்துறாங்களோ அதை நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ யாரும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு அனிமே பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபீல் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா தான் எனக்கே கொஞ்சம் இதாக இருக்கு. என்னன்னா நான் ப்ரோமோவை பார்த்துட்டு என்னடா இவன் இதுக்குள்ளேயே இவரு கூட இவ்வளோ சண்டை போடுறானே, அதுவும் 70 லெவலில் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் அவங்களோட 30% ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசே வருது கைஸ். ஸோ உண்மையை சொல்லணும்னா லெவல் 90க்கு மேலே இருக்கிறவங்களோட பவர்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் லெவல் 1 போகிறதே 10க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மனுஷனும் 98ல் இருக்கிறவர். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகிறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன்.